الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் வாழும் இஸ்லாமிய கட்டமைப்புக்கு அடித்தளமான கட்டமைப்பாக கேந்திரமாக மஸ்ஜிதைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நம்முடைய இஸ்லாமிய வாழ்வின் அடித்தளங்களில் முதன்மையான அடித்தளம் என்பது மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது நாம் நினைப்பதை போல வெறுமனே தொழுகைக்காகவும் குர்ஆனை ஓதுவதற்காகவும் அதை கற்பிப்பதற்காக மட்டும் இருக்கிற இடம் அல்ல. இதனை நாம் முதன்மையாக உணர்ந்து கொள்வது என்பது முக்கியமான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியம். மஸ்ஜித் என்பது சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் இல்லம். மஸ்ஜித் என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான அல்லாஹ்வின் இல்லம், ஒரு மன அமைதி தரக்கூடிய இடம், எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான புகலிடம் என்பதுதான் மஸ்ஜிதுக்கான ஒரு வரைவிலக்கணமாய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி வைத்தார்கள். காலப்போக்கில் மஸ்ஜிதிற்கான அந்த அழகான அந்தஸ்தும் கட்டமைப்பும் சிதைந்து போய்விட்டது. வெறுமனே இபாதத்துகளுக்காக மட்டுமே புழங்கப்படுகிற ஒரு இடமாக ஆகிவிட்டதனால் மஸ்ஜிதினுடைய தொடர்புகளும் சமூகத்தில் குறைந்து விட்டது என்பதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். வெறுமனே இபாதத்துகள் மட்டும் நிறைவு செய்யப்படவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற பல்வேறு செய்திகளில் ஒன்று, மஸ்ஜிதில் வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார்கள். மஸ்ஜிதை சில சமயங்களில் பஞ்சாயத்திற்காகவும் ஒரு பகுதியை வைத்து நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை அங்கு வைத்துத்தான் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். நீதி பரிபாலனம் என்பது அங்குதான் நடைபெற்றிருக்கிறது.
சில சமயங்களில் குற்றவாளிகள் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுவதற்கும் மஸ்ஜிதுகளை பயன்படுத்தியதாகவும் படிக்கிறோம். சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் ஏழைகளாக இருந்தார்களோ அந்த ஏழைகளுக்கான உணவு, உடை, இன்ன பிற தேவைகளை நிறைவு செய்வதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை மையமாக வைத்துத்தான் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் கூறப்போனால் துவக்க காலத்தில் செல்வந்தரிடமிருந்து ஜகாத்து மொத்தமாக வசூல் செய்யப்படும். அவைகள் பைத்துல் மால் என்ற பெயரில் மஸ்ஜிதிலே ஒன்று சேர்க்கப்படும். அங்கே ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டிருக்கும். மஹல்லாக்களில் எத்தனை பேர் விதவைகள் இருக்கிறார்கள், ஏழைகள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கும். அவ்வாறு பட்டியலில் இடப்பட்டவர்களுக்கான தேவைகளும் கூட மஸ்ஜிதினுடைய நிர்மாணத்தில் இருக்கிற பைத்துல் மால் என்ற ஒரு பொது நிதியத்திலே இருந்து கொடுக்கப்படும். இதுவெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. மஸ்ஜித் என்பது இபாதத்திற்காக, வணக்க வழிபாடுகளுக்காக மட்டும் கட்டமைக்கப்பட்ட ஒன்றல்ல. இஸ்லாமினுடைய மையம். இஸ்லாமினுடைய எல்லா விஷயங்களும் பகிரப்படுகின்ற, பரிமாறப்படுகின்ற ஒரு அடிப்படை மையமாய், ஒரு மைய கேந்திரமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை கட்டமைத்தார்கள். அதனால்தான் மக்காவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் வேலை ஒரு மஸ்ஜிதை நிர்மாணம் செய்தார்கள். வருகிற வழியில் குபா மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பிய செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். நாம் நினைவுபடுத்துவது முதல் விஷயம் மஸ்ஜித். மஸ்ஜித் என்று ஒன்று உருவாகிவிட்டதென்றால் அதை சூழ மஹல்லா என்பது ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும். அந்த மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வின் இல்லம் என்றால் மஸ்ஜிதை சுற்றி இருக்கிற சூழ இருப்பவர்களுக்கு பெயர் மஹல்லாவாசிகள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கட்டமைத்தார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் என்று இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரிவுபடுத்தவும் வைத்தார்கள். அவரவர்கள் இருக்கிற இடங்களில், சற்று தூரங்களில் ஒரு குடியிருப்பில் ஒரு அளவுக்கு கூடுதலாக, நிறைவாக அதிகரித்து விட்டதென்றால் அந்தந்த பகுதிகளிலும் கூட மஸ்ஜிதுகளை உருவாக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டினார்கள். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கமிஃபஹஸி கதாத்தின், அதாவது உருவாக்குவதற்காக பெரிய அளவு பொருளீட்டுதல் என்பது இல்லை என்றால் ஒரு குருவி கூடளவுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பறவையின் கூட்டளவுக்காவது மஸ்ஜிதை உருவாக்குங்கள். உருவாக்குவோருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே இல்லத்தை கட்டித்தர். இதையெல்லாம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? ஏனென்றால் மஸ்ஜித் என்று உருவானால் அதை சூழ இஸ்லாமும் உருவாகிறது. மஸ்ஜித் உருவானால் அதை சூழ இஸ்லாமின் கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே அந்த இஸ்லாமை பரப்புதல் என்பது இஸ்லாமை எடுத்து சொல்வது மட்டுமல்ல, எடுத்து சொல்லப்படுகிற இஸ்லாமிற்கு ஒரு மைய கேந்திரத்தையும் அதற்கான ஒரு மையத்தையும் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அப்படி இல்லை என்றால் வெறும் மஸ்ஜிதே நபவி மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும். அப்படி அமைக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆங்காங்கே சின்ன 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 மஸ்ஜிதுகளை பரவலாக ஆக்கினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் சுமார் 10 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் அளவுக்கு இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட போதும் கூட நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நம்ம கையில் வந்துருச்சுன்னு மட்டும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அமைதியாக இருக்கவில்லை. எங்கெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டதோ அங்கெல்லாம் மஸ்ஜிதுகளை நிறுவினார்கள். வரலாற்றில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கை சுமார் 5000 பள்ளிவாசல்கள் என்று வரலாறு சொல்கிறது. முஸையினுல் மஸ்ஜிதி வல் மிம்பரி வல் மிஹ்ராப் என்பதாக நாம் தராவீஹுடைய தஸ்பீஹிலே நாம் நினைவுபடுத்துகிறோமே. மஸ்ஜிதுகளை அழகுபடுத்தியவர், மிம்பர்களை அழகுபடுத்தியவர் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போற்றுவதற்கான ஒரு தலையாய காரணம் வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஒரு மகத்தான புரட்சி, இஸ்லாமை பரப்புதல், இஸ்லாமின் கட்டமைப்பை உருவாக்குதல் என்ற விஷயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 5000 மஸ்ஜிதுகளை உருவாக்குகிறார்கள்.
அப்போ எங்கெல்லாம் இஸ்லாம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான முதன்மையான அமைப்பு என்பது மஸ்ஜித். மஸ்ஜித் உருவாகிறது என்றால் அதை சூழ இஸ்லாமினுடைய வளர்ச்சியும் அதற்கான மறுமலர்ச்சியும் கூடுதலாகவே அதில் சேர்ந்துவிடும். எனவே அந்த மஸ்ஜித் என்பது உருவாக்கப்படுவது என்பது மட்டுமல்ல, அதை நிர்மாணிப்பது, அதை பராமரிப்பது, அதை கண்ணியப்படுத்துவது என்பதெல்லாம் அதனோடு சேர்ந்த மிக முக்கியமான பணிகள். அதை நிர்வகிப்பது என்பது அவ்வளவு சிறந்த பணி. அதற்கு தூய்மைப்படுத்துகிற பணியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சொர்க்கம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி அல்லாஹ்வின் இல்லம் என்று வந்து விட்டதென்றால் அல்லாஹ்வின் இல்லத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது, கண்ணியப்படுத்துவது, இவை அனைத்துமே சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிற பணிகள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிற மிக முக்கியமான கட்டமைப்பிற்கான அணுகுமுறை அது. எனவே நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்று சொல்லிவிட்டு வலம் யக்ஷ இல்ல, அல்லாஹ்வை அஞ்சாதவராக, ஜகாத்து கொடுப்பவராக, தொழுபவராக, ஈமான் கொண்டவராக, இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே குர்ஆன் சொல்கிறது. நிர்வகிப்பவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். அதை கண்ணியப்படுத்துதல் என்ற பட்டியலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சின்ன சின்ன தூசிகளை அகற்றுபவர் கூட சொர்க்கத்திற்கான தகுதி படைத்தவராக ஆகிறார். இவ்வளவு தூரம் மஸ்ஜிதிற்கு வந்து செல்வது கூட இந்த பெரும் பாக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, மன் கஸ்ஸல வக்தஸல வபக்கர வபதக்கர. ஒருவர் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள், பயான் தானே பேசிட்டு இருப்பாங்க, நம்ம 1 மணிக்கு 1:30 மணிக்கு போய்க்கலாம் என்று இல்லாமல் வபுதக்கர, மஸ்ஜிதிற்காக ஜும்ஆ தொழுகைக்கு பாங்கொலி கேட்ட மாத்திரத்திலேயே அல்லது அதற்கு முன்பாகவே ஜும்ஆவுடைய நாள் இது ஒரு சிறப்புமிக்க நாள் என்பதை கருதி ஒருவர் அன்றைய தினத்தில் வெகு சீக்கிரமாகவே குளித்து, பல பேர் அப்ப பாங்கு சத்தம் கேட்ட பிறகுதான் குளியல் அறைக்க போவாங்க. அது இப்பத்தான பாங்கு சொல்லிருக்கிறாங்க, இப்பத்தான பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, இப்பத்தான குத்துபா ஓதிட்டு இருப்பாங்க. நம்ம ஜும்ஆவுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் மஸ்ஜித் ஜும்ஆவுடைய நாள் என்று கருதிவிட்டால் அதற்கு முன்பே குளித்து சுத்தமாகி, சஹாபாக்குடைய வழமை அந்த தாடி மீசையை ஒதுக்குகிற, முடி நகங்களை அகற்றுகிற பணியை கூட வியாழக்கிழமையே முடித்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை அது. அன்னைக்கு காலையில ஜும்ஆவுக்கு தயாராகும் போது சலூன்களில் உட்கார்ந்து அதை இது இப்படி யோசிச்சுட்டு இருக்கு, இப்படி எல்லாம் அல்ல. ஜும்ஆவிற்கான முன் தயாரிப்பை அருமை சஹாபாக்கள் வியாழக்கிழமையே துவங்கி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் மஸ்ஜிதிற்கு ஜும்ஆவுடைய தினத்தில் வெகு சீக்கிரமே குளித்து தயாராகி சீக்கிரமே மஸ்ஜிதிற்கு வந்து வதனா இலல் மினல் இமாம், இமாமுக்கு அருகிலேயே நெருக்கமாக அமர்ந்து கொண்டு, அப்படின்னா அந்த முதல் அருகாமையில் இருக்கிற சப்புகளில் அமர்ந்து கொண்டு அவர் அமைதியாகவும் இருந்து சொல்லப்படுகிற பயானை அமைதியாக கேட்டு, வலம் யல்கு, இடையில் யாருடனும் பேசாமல் இருக்கிறாரோ, ஒபிகுல்லி குத்துவத்தின் அஜ்ரு சனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் வீட்டிலே இருந்து புறப்படுகிற போது வலம் இருக்க, வாகனத்தில் வராமல் நடந்து வந்தார் என்றால் அதையும் சேர்த்து சொல்கிறார்கள். மஸ்ஜிதுடைய இல்ல கண்ணியத்தை கூட்டு செல்கிற போது வமஷா வலம் யர்கப், நடந்து வந்தார், அவர் வாகனத்தில் வராமலும் இருந்தார் என்றால் அவருக்கு அவர் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் 1 வருட காலங்கள் நோன்பு நோட்டு நன்மை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 வருட காலங்கள் அவர் இரவு விழித்திருந்து வணங்கிய நன்மை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், நான் சொல்றது வந்தது போனதுக்கு அல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான செய்தி. ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், மஸ்ஜிதின் கண்ணியத்தை அதற்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் மகத்தானது. இதே கடை வீதிக்கு போயிருப்போம்,
வேற எங்கேயாவது போயிருப்போம், சொந்தக்காரங்களை பார்க்க போயிருப்போம், அது வேறு. ஆனால் அவர் வீட்டிலே இருந்து புறப்படுகிற போது அல்லாஹ்வின் இல்லத்திற்காக வருகிறேன் என்று நியத்து செய்து எடுத்து வைத்தார் அல்லவா, அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு வருடத்தினுடைய சொர்க்க அந்த நோன்பு வைத்த நன்மை வழங்கப்படுகிறது என்கிற அளவுக்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதின் கண்ணியத்தை உயர்த்தினார்கள் என்றால், நாம் அப்படித்தான் அந்த மஸ்ஜிதினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டும். நம்முடைய வீடுகள் இதைவிடவும் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கலாம். உலகத்தில் கோடிகளை கொட்டி தீர்த்து ஒரு பெரிய பங்களா கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மஸ்ஜித் அது கீத்து கூரையால் வேயப்பட்டிருந்தால் கூட உலகத்தின் ஆகச் சிறந்த ஒரு பூமி மஸ்ஜித் தான். அது கீத்து வேலை, அது ஓலைகளால் வேயப்பட்ட பகுதியாக இருக்கலாம், ஆனாலும் அதான் சிறந்தது. இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிற செய்தி. நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு தகவல், மஸ்ஜிது நபவிக்கு ஒரு பெண்மணி வருவார். எங்காவது சுத்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவர் சுத்தம் செய்து விட்டு போகுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய இல்லத்துல ஒரு பெண்மணி இவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்கிறார். வஃபாத்தானார், கூட்டி பெருக்குகிற பெண்மணி தானே என்பதாக சஹாபாக்களும் அந்த பெண்ணின் வஃபாத்து செய்தியை ரசூலுக்கு தகவல் தெரிவிக்க மறந்தார்கள். இரவு நேரம் ரசூலுடைய உறக்கத்திற்கு இடையூறு வேண்டாம் என்றும் கருதினார்கள் போலும், சொல்லல. இன்னொரு காரணத்தையும் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, கஅன்னஹும் சகரு அம்ரஹா, கூட்டி பொறுக்கிற பொண்ணு தானே, கூட்டி பெருக்கிற பெண்ணு, இதை போய் நம்ம இந்த மூத்தெல்லாம் போய் சொல்லணுமான்னு நினைச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண்மணி கூட்ட வர்றவங்க இல்லையே, என்ன ஆச்சு கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் சொல்லப்படுகிறது, அந்த பெண்மணி வஃபாத் ஆயிட்டு. ஏன் இதை சொல்லல அப்படின்னு கேட்கும் போது, அது கூட்டி பொறுக்கிற பொண்ணு தானே என்பதாக நாங்கள் கருதினோம் என்று கூறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த பெண்மணியின் கபரை காட்டும்படி சொன்னார்கள். துல்லனி அலா கப்ரிஹா, அந்த கபருக்கு போய், பொதுவா ஒருத்தர் மௌத்தா போயிட்டா வஃபாத்தான ஜனாசாவிற்கு தான் ஜனாசா தொழுகை நடத்தப்படும். ஆனால் உலகத்தில் ஆகச்சிறந்த பாக்கியம் பெற்ற அந்த பெண்மணி, அடக்கம் செய்யப்பட்ட அந்த பெண்மணியின் கபரில் போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள், ஜனாசா தொழுதார்கள். என்னுடைய துஆ அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய துஆவின் பரக்கத்தினால் அந்த பெண்மணியின் கபர் ஒளிமயமாக்கப்படும் என்று சொன்னார்கள். நான் நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி என்னவென்றால், மஸ்ஜிதை நாம் எல்லா இல்லத்தை போலவும் ஒன்றாக பார்க்க கூடாது. ஒரு முஃமினுடைய பார்வை மஸ்ஜித் என்று வந்து விட்டால் அவருடைய பார்வையும் கண்ணியமும் கூட வேண்டும். எல்லாம் வீடுகள் தான், எல்லாம் கட்டிடங்கள் தான், எல்லா இடத்திலும் டைல்ஸ் போட்டுருக்குதான், எல்லாம் சுவர் தான். ஆனால் இறை இல்லத்தின் சுவர் என்றால் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். வீட்டின் சுவர் என்பது வேறு, மஸ்ஜிதின் சுவர் என்பது வேறு. வீட்டின் இருப்பிடம் என்பது வேறு, மஸ்ஜிதின் இருப்பிடம் என்பது வேறு. அதற்கான கண்ணியம் இயல்பாகவே நம்முடைய இதயத்தில் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் சுத்தம் இல்லாமல் இருந்தால், அதன் மீது கவனக்குறைவாக இருந்தால் அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் இல்லத்தில் சின்ன குற்றம், அது சிறிதாக இருந்தால், சிறிதாக சுத்தம் சுகாதாரம் குறைவு இருந்தாலும் அது யாருடைய கடமையோ அதெல்லாம் நிர்வாகி பொறுப்பு, இது மோதினார் பொறுப்பு, இது சுத்தம் பண்றவங்க பொறுப்பு, அப்படி பார்வை வரக்கூடாது. என் ரப்பின் இல்லம் இப்படி இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை நம்முடைய கல்வியில் வர வேண்டும். இதுதான் மஸ்ஜிதுகளுக்கான கண்ணியத்தை ஒவ்வொரு முஃமினுடைய இதயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதித்தார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூண்டு வெங்காயம் சாப்பிடுவர்கள் பள்ளிக்கு வருவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் ஒதுங்குகிறார்கள் என்றெல்லாம் சொன்னதற்கான அடிப்படையான காரணம், துர்வாடையோடு மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, துர்வாடையோடு மஸ்ஜிதிலே வரக்கூடாது. மஸ்ஜிதிற்கு முன்னால், மஸ்ஜிதிற்கு உள்ளே அமர்ந்து சொடக்கு விடக்கூடாது என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொடக்கு விட்டா என்ன பெரிய சத்தம் கேட்க போகுது, அந்த சத்தம் கூட மஸ்ஜிதில் கேட்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இல்லத்தினுடைய கண்ணியத்தை கூட்டினார்கள். அப்போ நம்ம அந்த மஸ்ஜித் என்று வந்து விட்டால் அது சிறியதோ பெரியதோ அதை நாம் பார்க்கிற பார்வை, மஸ்ஜிதிற்குள் காலடி எடுத்து வைக்கிற போது என் ரப்பின் இல்லத்திற்குள் வந்திருக்கிறேன் என்கிற அந்த மகத்தான பார்வையும் கண்ணியமும் நமக்கு கூட வேண்டும். அந்த கண்ணியத்தோடு அணுக வேண்டும், அந்த கண்ணியத்தோடு பார்வை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் இல்லம், நம்முடைய சப்தங்கள் குறைய வேண்டும் என்று கருத வேண்டும்.
நாம அவரு பொறுப்பு என்பதாக நம்ம வந்திருக்கோங்கிறத காட்டுற மாதிரி சப்தம் விடுவது என்பது அல்லாஹ்வின் இல்லத்திற்கான அழகல்ல. நாம் நினைவுபடுத்துகிற செய்தி, வீடு என்பது வேறு, மஸ்ஜித் என்பது வேறு. மஸ்ஜிதின் கண்ணியத்தை நாமும் புரிவதோடு அந்த கண்ணியத்தை பிறருக்கும் புரிய வைக்க முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழகான கட்டமைப்பை மஸ்ஜித் விஷயத்தில் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கியதன் விளைவாகத்தான் மஸ்ஜிதுகள் சமுதாயத்தினுடைய அடிப்படையான மையங்களாக செயல்பட்டன. அதன் விளைவுதான் இஸ்லாம் விரைவாக உலக நாடுகள் அனைத்திலேயும் பரவி விரவி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் நிறைய மஸ்ஜிதுகள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க மஸ்ஜிதுகள் பரவி விரவி இருக்கிறது என்றால் அது ஒரு அடிப்படையான மையத்தை நோக்கமாக கொண்டு செயல்பட்டதால் ஏற்பட்ட மஸ்ஜிதுகள். அதனால் தான் அரச பெருமக்கள் கூட மஸ்ஜிதுகளை கட்டுகிற போது, இந்த முகலாய பேரரசர்கள் கூட ஒவ்வொருவரும் மஸ்ஜிதை கட்டுகிற போது அதற்கான மரியாதையையும் கண்ணியத்தையும் கூடுதலாகவே செலுத்தினார்கள். நாம் அறிந்திருக்கலாம், ஷாஜஹான் பேரரசர் ஜாமியா மஸ்ஜிதை கட்டுகிறார் டெல்லியில. செங்கோட்டை இன்றைக்கும் இருக்கிறது. போனவர்களுக்கு நன்றாக தெரியும், ஜாமியா மஸ்ஜிதினுடைய பள்ளிவாசலின் வாசல் படிகள் மிக உயரமாக இருக்கும். செங்கோட்டை என்பது கீழ்த்தளத்தில் இருக்கும். பொதுவாக அரசன் ஆட்சி செய்கின்ற அரண்மனை என்பது செங்கோட்டை. இப்ப அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் சர்வசாதாரணமாக அவர் பார்வையில் படல. அவர் ஷாஜஹானுடைய பணிவு எப்படி இருந்ததென்றால் நாம் அறிந்திருக்கலாம், என்னுடைய அரண்மனையிலே நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் என் தலைக்கு நேராக தொழுகையாளிகள் செருப்பு கழற்றுகிற இடம் இருக்க வேண்டும். அவருடைய பார்வையும் கண்ணியத்தையும் பாருங்கள். நான் செங்கோட்டையில நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்தா ஜாமியா மஸ்ஜிதிலே படிகளில் அவர்களுடைய தொழுகையாளிகள் காலணிகளை கழற்றுவார்கள் அல்லவா, அந்த காலணி என் தலைக்கு நேராக இருக்கணும். நான் அதுகளுக்கு கீழே தான். நான் அல்லாஹ்வின் இல்லத்தை சந்திப்பவருடைய செருப்புக்கு கூட நான் சமம் இல்லை என்ற அளவுக்கு கண்ணியத்தை பேணினார்கள் அரச பெருமக்கள். எனவேதான் மஸ்ஜிதுகளை நிர்மாணிப்பதில் மிக முக்கியமாக கவனத்தை எடுத்துக்கொண்டார்கள் அந்த முஸ்லிம் மன்னர்கள். அதனால் அவருடைய ஆட்சியையும் அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுத்தார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படித்தான் 1570 வாக்கில் பாபர் அவருடைய தளபதி மீர் பாக்கி பாபர் மசூதை கட்டினார். இப்போது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற சம்பல் மசூதியும் கட்டினார். இதுவெல்லாம் ஒரு நீண்ட தகவல். அது சுமார் 300-350 வருடங்களாய் மிகச்சிறப்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் எரிகிற தீயில் நெருப்பு மூட்டுவது ஒன்று இருக்கிறது. இருக்கிற பிரச்சனையை இன்னும் அப்படியே அதை புழுங்க செய்வது என்று இருக்கிறது. அதுபோல நெருப்பு மூட்டி குளிர்காய நினைக்கிற சில விரோதிகள் 1857 துவக்கமாக சுதந்திர தீ பற்ற வைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்க்கிற சமயத்தில் முஸ்லிம்களை பழி தீர்க்க நினைத்த ஆங்கிலேயர்கள் இவங்களை இவ்வளவு பெரும்பான்மை முஸ்லிம்களை பழி தீர்க்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்டா ஒண்ணுதான் சாத்தியம். அப்படி துவங்கியதுதான் 1857 ராம ஜென்ம பூமி என்ற பெயரில் பாபர் மசூதியின் மீது துவக்கப்பட்ட புனையப்பட்ட வரலாறு என்று துவக்கப்பட்டதல்ல, அது புனையப்பட்ட ஒரு வரலாறு. எப்படியோ சுமார் 350 ஆண்டு கால ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பூமியில தொடங்கி 1949 வரை டிசம்பர் 22 இஷாவுடைய தொழுகை வரை அந்த பாபர் மசூதியில் சிறப்பாக பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு துவங்கிய நீண்ட போராட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத ஒன்றல்ல. அன்றைக்கு பூட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் 1992 டிசம்பர் 6 ஷஹீதாக்கப்படுகிறது.
ஆனால் அந்த 350 வருடங்கள் தொழுதவர்களை குறித்து அந்த பூமி சாட்சி சொல்வதை போலவே கடப்பாறையால் ஷஹீதாக்கியவர்களை குறித்தும் எதிர் சாட்சி சொல்ல இருக்கிறது என்பது மட்டும் நம்முடைய ஈமான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எவ்வாறு தொழுதவர்கள் சஜிதா செய்தவர்களை குறித்து அந்த பூமி சொல்ல இருக்கிறதோ அதுபோல் அதற்கு எதிராக நினைத்தவர்களை குறித்தும் மறுமையில் சாட்சி சொல்லும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் இப்போது அந்த தொடக்கத்தின் பணிகளில் நாம் அதனுடைய போராட்டம் என்பது இன்று நேற்று அதோடு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று வேறொரு ஆலயம் உருவாகிவிட்டது என்பதாக அமைதியாக செல்கிற விஷயம் அல்ல அல்ல அல்ல. அப்படி நாம் அமைதியாக செல்வோம் என்றால் இந்தியாவில் இன்னும் ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளில் இது போன்ற பிரச்சனைகள் உருவாக்கப்படலாம். அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஏனென்றால் ஒரு சார்பாக எப்படியோ தீர்ப்புகள் வளைக்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்பதை சொல்லித்தான் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை நோக்கி இருக்கிற போது நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போது தி ஹிந்துல கூட ஆங்கில நாளிதழில் கூட சம்பல் மசூதியினுடைய சுற்று வட்டாரத்தின் சூழ்நிலை குறித்து ஒரு தகவல் எழுதப்பட்டிருந்தது. 1975ஆம் ஆண்டு கூடியிருக்க போன ஒரு நபர், ஒரு பெண்மணி கூறுகிறார், அப்போதே ஒரு அந்த மஸ்ஜிதின் இமாம் ஷஹீதாக்கப்பட்டார் அங்கே வைத்து. இதுவெல்லாம் நீண்ட காலமாக அந்த தொடர்ந்து புழுங்கி கொண்டிருந்ததுதான் இப்போது வேறு விதமாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக மஸ்ஜிதுகளை நிர்வகித்தல் என்று வருகிற போது அது கட்டிடத்தை பராமரிப்பது, மஹல்லாவை விரிவுபடுத்துவது என்று மட்டும் நாம் கருதக்கூடாது. சூழ இருப்பவர்களுக்கான நல்லிணக்கத்திற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஒரு பக்ரீத் பெருநாள் வருகிற போது அவர்களுக்கான உணவு பரிமாற்றத்தில் அவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். அங்கே இருக்கிற சூழ இருப்பவர்களுக்கு இணக்கமான முறையில் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்வதன் மூலமாக ஒரு நல்லிணக்கத்திற்கான சூழல்களை எல்லாம் ஏற்படுத்துவது என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு விரோத உணர்ச்சி புழுங்கிக் கொண்டே இருக்கிற போது அதை அணைப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது இந்தியாவை பொறுத்தவரை காலத்தினுடைய மிக முக்கியமான கட்டாயம். அது அவர்கள் எப்படியோ நம்முடைய இப்படித்தான் என்பதாக நாம் போகுவது என்பது இப்போதைய சூழலுக்கு ஏற்புடையதல்ல. எனவே மஸ்ஜித் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் இல்லத்தை பாதுகாப்பது என்பது வெறுமனே நிர்வாக பெருமக்கள் இவர்கள் அவர்களுடைய பொறுப்பு என்பதல்ல, சூழ இருக்கிற அனைவருக்குமான பொறுப்பு. அது எங்கோ ஒரு மஸ்ஜிதில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதற்காக சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் கருத வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லை. ஒரு பக்கம் தீர்ப்புகள் சரியான முறையில் மீண்டும் வருகிறவரை சட்ட போராட்டத்தை நாம் விடக்கூடாது. அது எப்படியோ போகட்டும் என்பதாக போகுவது ஒரு முஃமினுடைய அழகான குணமும் அல்ல, அது ஏற்புடையதும் அல்ல. அல் கைலு மஅகூதுன் ஃபீ நவாசிகல் கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போராட்டத்திற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற குதிரையின் நெற்றியிலே தொடர்ந்து பரக்கத் இருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போராட்டம் என்பதற்கு அப்போது பயன்படுத்தப்பட்ட குதிரையை உதாரணப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போராட்டம் என்பது ஏதோ இப்போது அமைதி நிலவி விட்டது அதனால் நம்ம அமைதி ஆயிடலாம் என்பதல்ல. எப்போதும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிற, போருக்கு தயாராக போராட்டத்திற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த குதிரையின் நெற்றியிலே பறக்கத்திருக்கிறது என்ற வார்த்தை எதை அறிவிக்கிறது என்றால், எப்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு ஒரு முஸ்லிமுடைய அணுகுமுறை எப்போதும் இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வார்த்தையில் இந்த உம்மத்திற்கு புரிய வைக்கிறார்கள். அத்தோடு முடிக்கவில்லை. போராட்டங்கள் என்பது எவ்வளவு காலத்திற்கு நடக்க வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜிஹாது மாதி, அது கியாமத் வரை போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். போராடி கொண்டே வாழ்வதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தில் நாம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தப்படுகிற போது அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தர வேண்டும். நாம் துஆ செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் ஒரு தவறான அணுகுமுறை இந்த சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த விரோதிகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஒன்று மட்டும் உண்மை, யாரெல்லாம் மஸ்ஜிதுகள் விஷயத்தில் ஷஹீதாக்க நினைப்பவர்களோ, அதை விரோதம் பார்க்க நினைக்கிறார்களோ, அதை தூஷிக்க நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று மனதார நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் போராட்டத்தில்
நாம் ஒரு பக்கம் அழிய வேண்டும் என்று துஆ செய்வது முஃமினுக்கான அழகல்ல, அவர்களும் நேர்வழியின் பால் திருப்பப்பட வேண்டும் என்று துஆ செய்வதுதான் ஒரு அழகான இஸ்லாமியருடைய அணுகுமுறை. ஏனென்றால் சோமநாதர் ஆலயத்தை குறித்து கஜ்னி முகமது படையெடுத்தார் 17 முறை, 18வது முறை அவர் வெற்றி பெற்றார் என்றெல்லாம் வரலாறு பேசப்படுகிற போது அவர் ஏதோ சமூக விரோதியை போலத்தான் வரலாறு பேசுகிறது. உண்மை அதுவல்ல, உண்மை அதுவல்ல. அவருடைய நேர்மையான அணுகுமுறையை கண்டு அங்கே நடந்து கொண்டிருந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக தகுதி படைத்த மன்னர் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் கஜ்னி முகமது என்கிற மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அங்கே இருப்பவர்களே அழைத்தார்கள். பிற சமயத்தை சார்ந்த மற்றவர்களே அவரை அழைத்து இதற்கு நீதி தேடி தரும்படி அழைத்ததன் விளைவாகத்தான் போராடினாரே தவிர அவர் ஏதோ இருப்பதையெல்லாம் சுரண்டுவதற்கு போராடியதை போல் வரலாற்றில் ஒரு தவறான இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை சொல்வதன் ஒரு முக்கியமான நோக்கம், 17 முறை தோற்று போகிற மஹமூது கஜ்னி முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 18வது முறை அவருடைய ஆன்மீக பெருமகனார் ஆசான் பெருந்தகை அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொடுத்த ஒரு ஜுப்பாவை திடீரென்று தஹஜ்ஜத் தொழுகையின் போது அணிந்து கொண்டு துஆ செய்கிறார். ரப்பே, என்னை பார்க்காதே, நான் ஒரு சாதாரண அரசன், மனிதன் தான், அடிமைதான். ஆனால் இந்த ஆடையை அணிந்திருந்த பெருமகனார் எவ்வளவு உயர்ந்தவர் என்று உமக்கு தெரியும் அல்லவா? அவரின் பரக்கத்தினால், அந்த ஆடையின் பரக்கத்தினால் உன்னிடம் கேட்கிறேன். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆடையின் பரக்கத்தினால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பார்வையை தந்திருக்கிறாய், எனவே நான் இப்போது இந்த ஆடையை அணிந்து கொண்டு கேட்கிறேன், வெற்றியை தா. உடனடியாக பஜ்ர் தொழுதோடு அவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள். வெற்றி கிடைத்தது. இந்த தகவலை தன்னுடைய ஆசான் பெருந்தகையிடத்திலே போய் சொல்லுகிற போது அபுல் ஹசன் ஹிர்கானி, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கஜ்னி முகமது சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அரச குணம் இதுதான், அரச குணம் இதுதான். என்ன செய்வாய்? வெற்றி கிடைத்தது மற்றும் என்றுதான் நீ கேட்டிருக்கிறாய். உண்மையாக ஒரு இறைநேசரின் குணம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃமின் பரிபூர்ணம் பெற்ற முஃமினுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரப்பே, இந்த ஆடையின் பரக்கத்தில் வெற்றியை தாய் என்று கேட்டதோடு இந்த ஆடையின் பரக்கத்தினால் அங்கே இருந்தவர்கள் அத்துணை பேருக்கும் ஈமானை தாய் என்று சேர்த்து கேட்டிருக்க கூடாதா? ஏன் நீ தவறிழைத்தாய் என்று அவர்கள் கேட்டதாக ஒரு நீண்ட வரலாற்று செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே யாரெல்லாம் விரோதம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தடம் புரண்ட வேண்டும், தடம் புரண்டு மீண்டும் ஈமானிய பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. யாரெல்லாம் அப்படி தடம் புரள அவர்கள் விரோதம் கொண்டிருக்கிறார்களோ, விரோதம் கண்டவர்களின் இதயங்கள் அப்படியே ஈமானின் பக்கம் புரட்டப்பட வேண்டும் என்று நாம் மனதார துஆ செய்வோம். அதுதான் ஒரு அழகான குணமும் கூட. மறுபக்கம் இது போன்ற இந்த விரோதங்கள் தீர்க்கப்படுகிற வரை நல்லிணக்கத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வதில் நாம் எப்போதும் தளர்வு அடையக்கூடாது. சட்ட போராட்டத்தையும் கையில் எடுத்து தொடர்ந்து போராட வேண்டும். இன்னொரு பக்கம் மஸ்ஜித் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் இல்லத்திற்கான கண்ணியத்தை பேணுகிற விஷயத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கண்ணியத்தை நாம் உணர வேண்டும். சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்காக காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மஸ்ஜிதின் பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்ப்பது இருக்கிறது அல்லவா? இதுதான் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்களே, அது போன்ற சூழலை நாம வரவழைத்துக் கொள்வதற்கு சமமானது. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எனவே சர்ச்சை, ஒரு தேவையற்ற அற்பமான பிரச்சனைகளை நமக்குள் தீர்த்து கொள்வதற்கு பதிலாய் நீதிமன்றத்திலும் வழக்குகளிலும் நாம் தேவையில்லாமல் அலைக்கழிப்பது என்பது அது மஸ்ஜிதின் பிரச்சனையை தீர்ப்பதல்ல, சமுதாயத்தையே இரண்டுபடுத்துவதாகும். சமுதாயத்தில் ஒரு மஸ்ஜிதை பின்னால் இழப்பதற்கு அது காரணமாக கூட அமைந்து விடலாம். அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் செயல்படக்கூடிய தௌஃபீகை அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.